பார்த்தீங்கன்னா 2வது வசனம், ஆண்டவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டிருக்கிறார். வலதுபுறம் ஒரு கள்ளனும் இடதுபுறம் ஒரு கள்ளனும் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் செய்வார் என்ற முகாந்திரம் ஒன்றுமே அதில் இல்லை. ஏன்னா அந்த கள்ளருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் உணர்ந்து பார்த்தோம்டா ஆண்டவர் ரத்தம் தொட்டு அந்த கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இடதுபுறம் 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் முதல் அதிகாரங்களை படிச்சுட்டு போனால் எல்லா ஜனங்களும் அவரை தூசிக்கிறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, காருக்கு போகிறாங்க. நீ ஆண்டவருடைய மகனாக இருந்தால் ரெண்டு வாழ்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உதவி செய்வார்ன்ற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் அநேக ஜனங்கள் ஆண்டவருக்காக அழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் அவரை தூசித்து துப்பி பேசி அசிங்கப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறார். அந்த மத்தியில் தான் ஒருவர் நாங்கள் எங்கள் பார்ப்போம். 42வது வசனம் 42 பாருங்க, 39 வாரும். அன்றியும் சிலுவையில் அறைப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன். நீங்கள் வழியாக கவனிங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பூசிக்கிறாங்க, முறையை அந்த இடத்துல நானும் நீங்கள் மட்டும் என்ன செய்வோம்? மறந்தளிப்போமா, அல்லாட்டி பேசாமல் நிற்போமா, சத்தம் போடாமல் நிற்போமா? ஆனால் அங்கே ஒருவர், அதாவது 39 பார்த்தீங்கன்னா, அன்றையும் சிலுவையில் அறைப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள என்று அவரை இகழ்ந்தார். அப்போ ஜனங்களெல்லாம் அவரை நிகழ்கிற மாதிரி அவரும் பக்கத்தில் இருந்தோடு அவரும் பகுதிதான் பண்ற பேசுகிறார். அதுக்கு மற்றவனை நோக்கி, நீ ஆக்கினைக்குள்ளப்பட்டவன் இருந்தும் தேவனுக்கு பயப்படுறதில்லையோ? அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம், அவர் தன்னுடைய பாவத்தை உணர்கிறார், பாவம் அரைக்க பண்ணுகிறார் என்று நாங்கள் பார்க்குறோம். மற்றவன் அவரை நோக்கி, நீ ஆக்கினை கொண்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுறதில்லையோ? அப்போ இவ்வளவு காலம் அவர் செய்த தவறு, தப்பு, பிழை எல்லாத்தையும் அவர் பாவ அரைக்க பண்ணுறது நாங்கள் ஒன்று. ஆண்டவர் நடுவில் நிற்கிற மாம்சமாய் வெளிப்பட்ட தேவன், அவர் மாம்சத்தில் நிற்கிறார். என்றால் உலகத்தில் சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்து ஏழாம கடைச்சு போய் தான் அவர் நிற்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குது, இவர் சொல்ற, நீ நானும் அடிக்கப்பட வேண்டிய ஆக்கள் தான், நாங்கள் குற்றம் செய்திருக்கிறோம் தான், ஆனாலும் இவர் அதற்கிலேயே நீ அவரை பகுதி பண்ற என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது? தன்னுடைய பாவத்தை முதல் அழைக்க பண்ணுகிற, 2வது ஆண்டவருக்காக கருந்து பேசுகிறார். நீங்களும் நானும் எனக்காக என்னோட ஒரு 10 பேர் சண்டை பிடிக்கும் பொழுது ஒருவர் எனக்காக பரிந்து பேசினால் நான் அவரை வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். இந்த இடத்துல எனக்காக கழிச்சாரே என்று சொல்லி நான் படுறேன். அப்போ ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், எனக்காக ஒரு பரிந்து பேசுகிறான், எனக்காக ஒரு பாவத்தை பண்ணியிருக்கிறான். 2 அதாவது நாமும் நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பிற்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தக்க ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ தன்னுடைய பாவத்தை அரைக்க பண்ணுகிறான், ஆண்டவருக்காக கருந்து பேர் தான் 2. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருள் பண்ணு. அப்போ அங்கே விசுவாசத்தை கொண்டு வர யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்பு கொடுக்கிறார். நீதிமன்றத்தில் 13 சொல்றது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், தன் பாவத்தை அறுக்கிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப அங்க பாவ அறுக்கம் பண்றார், ஆண்டவருக்காக சுத்தம் பரிந்து பேசுகிறார். இங்கே விசுவாசத்தோட ஆண்டவரே இயேசப்பாவை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். அதாவது அங்கே ஒரு விசுவாசம் ஒன்று வருது. இப்போ 3வது விசுவாசம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட உடற்பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக நான் சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த 3ஐயும் பார்க்குறோம். பாவம் அடக்கம் பண்ணுகிறார், ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிறார். 3வது பார்த்தா விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். இந்த 3ஐயும் அவர் செய்தபடியினால ஆண்டவர் அவரை நினைத்தருள்ளான்னு பார்க்குறோம். நீங்கள் நான் இன்றைக்கு மறுதளிக்கிறோமா, அல்லாடி நாங்கள் அப்பப்போ நாங்கள் சினைக்கிறோமா,
அல்லாட்டி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நான் வைராக்கியம் நினைக்கிறோமா என்றதை ஆண்டவர் பார்க்கிறோம். இதை விட இன்னொன்று, பிதா ஒருதனை இழுத்து கொள்ளப்பட்டால் அவன் என்னென்ன பெறான் என்று பேசப்படுறது சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கண்ணில் ஏற்கனவே இந்த கடனுக்கு தயார் இருந்திருக்கு. அருமையானவர்களை, நீங்கள் நான் எந்த இடத்துல சூழ்நிலை நிற்கிறோம்ன்றது இந்த நேரம் நாங்கள் இந்த கடனை வச்சு நாங்கள் தியானிப்போம். கர்த்தர் கூட ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும், நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார்.